ඉන්දනවලට අපි ඉතා හොඳ දිගු කාල ටෙන්ඩර් ප්‍රදානය කරලා තිබුණා. எரிபொருளுக்காக நாம் மிகவும் சிறந்த நீண்டகால விலைமனுக்களை வழங்கியிருந்தோம். ஆனால் எமக்கு வரவிருந்த 90,000 மெட்ரிக் டன் ஏற்றிய 2 மசக எண்ணெய் கப்பல்கள் உரிய நேரத்தில் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்தது தனியார் நிறுவனங்களும் எரிபொருளை விற்பனை செய்கின்றன. அவர்களது ஒரு கப்பல் உரிய நேரத்தில் கிடைக்காது என தகவல் கிடைத்துள்ளது. ஆகவே எமக்கு தேவைப்படுகின்ற எரிபொருளை விநியோகிப்பதில் குறைபாடு உள்ளது. நாம் ஏற்கனவே திட்டம் வகுத்திருந்தவாறு குறிப்பாக எரிபொருள் விநியோகம் எமக்கு கிடைக்காது. நாம் ராஜதந்திர மட்டத்தில் எமது நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம். நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், அந்த பேச்சுவார்த்தைகளில் சிறந்த முன்னேற்றம் உள்ளது. நாம் விரைவாக சில விலை மனுக்களை முன்வைத்தோம். தாமதமடையும் காலத்தை முகாமைத்துவம் செய்வது எமது எதிர்பார்ப்பாகும். நம்பத்தகுந்த விநியோகித்தர்கள் தற்போது தேவைப்படுகின்றார்கள். அதற்காக நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம். அந்த விலை மனுக்களை பார்க்கும் போது ஓரளவு விலை அதிகரித்துள்ளது. ஆனால் எரிசக்தி விநியோகத்தை தொடர்வதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது. அடுத்ததாக எரிவாயுவை எடுத்துக்கொண்டால் இந்த மார்ச் மாதம் எமது எரிவாயு தேவை 33,000 மெட்ரிக் டன்னாக காணப்பட்டது. ஆனால் நாம் 38,000 மெட்ரிக் டன்னை மார்ச் மாதத்திற்காக முன்பதிவு செய்தோம். இந்த 38,000 மெட்ரிக் டன்னும் தற்போது எமக்கு கிடைத்துள்ளது. மற்றொரு எரிவாயு கப்பலையும் முன்பதிவு செய்துள்ளோம். நாளை அல்லது நாளை மறுதினம் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் கிடைக்க உள்ளது. ஆகவே எரிவாயு சந்தையில் நெருக்கடி ஏற்படாது. அடுத்தது நிலக்கரி. நாம் நிலக்கரி விநியோகத்தர்களுக்கு 23 கப்பல்களை வழங்கினோம். தற்போது 13 கப்பல்கள் நாட்டை நெருங்கியுள்ளன. இன்னும் 12 கப்பல்கள் வருவதில் பிரச்சனை எழுந்துள்ளது. நாம் அண்மையில் அவசர கொள்வனவிற்கான விலை மனுவை கோரினோம். அதில் 5 கப்பல்கள் உள்ளன. அது கிடைத்தால் நிலக்கரி துறையில் நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்க முடியும். தற்போதுள்ள எரிபொருளை முகாமைத்துவம் செய்வதற்காகவே QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்தினோம். சுமார் 5 பில்லியன் QR குறியீடுகள் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சில பிரச்சனைகள் உள்ளன. விரைவில் அவற்றுக்கு தீர்வு காண முடியும் என நினைக்கின்றேன். எமது தற்போதைய எரிசக்தி பாதுகாப்பிற்காக நாம் ஒரு QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளோம். தற்போது குறிப்பிடத்தக்க அளவில், அதாவது சுமார் 5 மில்லியன் பேர் QR குறியீட்டில் பதிவு செய்துள்ளனர். இன்னும் சில சிக்கல்கள் உள்ளன. அவற்றை மிக விரைவில் தீர்க்க முடியும் என நினைக்கின்றேன். அதன் எதிர்பார்ப்பு என்னவென்றால், எம்மிடமுள்ள அந்த எண்ணெயை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு முகாமைத்துவம் செய்வதே எமது தேவையாகுள்ளது. நாம் தொடர்ந்தும் அதே அளவிலேயா இருப்போமா என கேட்டால் தொடர்ந்தும் இருக்க எதிர்பார்ப்பில்லை. ஆனால் அது தீர்மானிக்கப்படும். தற்போது நாம் தயாரித்துள்ள விநியோக திட்டங்கள் மிக சிறப்பாக வெற்றியடைந்தால் அதன் பிரதிபலனை விரைவில் பார்க்கலாம். இருப்பினும் இந்த QR குறியீட்டு ஊடாக அத்தியாவசியமான சில துறைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஒன்று சுகாதாரம். வலிமையாக ஒரு மாதத்திற்கான கையிருப்பு பேணப்படுமாக இருந்தால் சுகாதாரத்துறைக்கு நாம் 2.5 மாதங்களுக்கான கையிருப்பை பேணுவோம். துறைமுகம், விமான நிலையம் போன்ற அத்தியாவசியமான இடங்களுக்கு நாம் பாதுகாப்பு கையிருப்புகளை பேணுவோம். அதுவே முன்னாயத்தம். கைத்தொழில் துறைக்கான எரிபொருளை வழங்குவது தொடர்பில் கைத்தொழில் அமைச்சு ஒரு திட்டத்தை வகுத்துள்ளது. விவசாய அமைச்சு ஏற்கனவே திட்டங்களை தயாரித்துள்ளது. தற்போது அறுவடை காலம். ஆகவே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள QR முறையின் கீழ் வழங்கப்படுகின்ற எரிபொருள் அறுவடை செய்வதற்கு, அடுத்தது மீள் செய்கையை ஆரம்பிப்பதற்கு எந்த வகையிலும் போதுமானதாக அமையாது. ஆகவே அதனை அதிகரிக்க நாம் தீர்மானித்துள்ளோம். அடுத்ததாக மீன்பிடி தொழில்துறையை எடுத்துக்கொண்டால் அதிகளவிலான மீனவர்கள் துறைமுகமூடாகவே தொழிலுக்கு செல்வார்கள். அவர்கள் பல நாள் படகில் சென்று இருப்பார்களானால் அவர்கள் சென்ற தூரத்தை நாம் கண்காணிக்க முடியும். இதற்கமைய அவர்களுக்கு எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுப்போம். சுமார் 30,000 சிறிய படகுகள் உள்ளன. அந்த சிறிய படகுகளுக்கு நாம் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்போம். தேயிலை தொழில்துறையில் தொழிற்சாலைகள் உள்ளன. தேயிலை போக்குவரத்து உள்ளிட்ட ஏனைய விடயங்களுக்கு நாம் எரிபொருளை வழங்குவோம். ஆகவே நாம் இந்த எரிபொருளை அத்தியாவசியமான இடங்களுக்கு அந்த துறைகளில் வீழ்ச்சி ஏற்படாதவாறு இந்த QR குறியீட்டு முறையின் மூலம் கிடைக்கின்ற அளவு போதுமானதாக இல்லை என்றால் அதனை அதிகரித்து வழங்குவதற்காக அமைச்சுக்கள் மட்டத்தில் பொறிமுறை தயாரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உணவு விநியோக வலையமைப்பு. பண்டிகை காலம் வருகிறது. ஆகவே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்ப்பது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அதே போன்று விநியோக கட்டமைப்பு அது சீர்குலையாமல் மக்களுக்கு தேவையான உணவு வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மூன்றாவது, அரசு சேவை. அனைத்து அமைச்சுக்களுக்கும் நாம் இலக்குகளை வழங்கியுள்ளோம். அமைச்சுக்களுக்கான எரிபொருள் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தது 25 வீதத்தால் குறைத்துக் கொள்ள வேண்டும். புதன்கிழமை விடுமுறை வழங்க நாம் தீர்மானித்துள்ளோம். புதன்கிழமை விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டமை தொடர்பாகவும் கலந்துரையாடப்படுகிறது. அரசு சேவையின் தொடர்ச்சியை பேண வேண்டிய அவசியம் எமக்குள்ளது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் அரசு சேவை செயலிழந்தால் அது அதிக காலமாக அமையும். நாம் வெற்றிகரமாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக நினைக்கின்றோம். குறிப்பாக இது நீண்ட காலத்திற்கு நீடித்தால்
இது சார்ந்த பொருளாதார செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு பொருளாதார சரிவு ஏற்படலாம். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமா, அவர்களுக்கு வட்டியில்லா கடனை வழங்க வேண்டுமா என்பது தொடர்பில் யோசனையை தயாரிக்க வேண்டியுள்ளது. அதற்காகவும் ஒரு குழுவை நியமித்துள்ளோம். இதுவே எமது திட்டங்கள். ஆகவே நான் அனைத்து பொதுமக்களிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எவரும் அச்சமடைய தேவையில்லை. எம்மால் இந்த பணியை செய்ய முடியும். இந்த சவாலை வெற்றி கொள்ள முடியும். அந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு தேவையான வலுவான திட்டங்களை நாம் தயாரித்துள்ளோம். மாற்றமடைய வேண்டிய இடங்களை மாற்றுவோம். அதற்காக தேவைப்படும் ஒத்துழைப்பை எமது மக்கள் எமக்கு வழங்குவார்கள் என நாம் பாரிய எதிர்பார்ப்பை கொண்டுள்ளோம். ශක්තිමත් වැඩසටහනක් අපි ඉන්නවා. වෙනස් යුතු තැන් වෙනස් කරනවා. ඒ සඳහා අවශ්‍ය වෙන සහාය අපේ ජනතාවෙන් අපි ලබා දෙවි කියන විශාල බලාපොරොත්තුවක් අපිට තිබෙනවා. කොවිඩ් වසංගතය කියලා කියන්නේ වර්ල්ඩ් ක්‍රයිසිස් එකක්. கோவிட் பெருந்தொற்று என்பது உலகளாவிய நெருக்கடி. அதன் பின்னர் எமது நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து பல்வேறு அரசியல் பிரச்சினை ஏற்பட்டு அங்கிருந்த ஆட்சியாளர்களை மக்கள் விரட்டி அடித்தனர். தற்காலத்திலும் இந்த போர் சூழலை அடிப்படையாக கொண்டு உலகளாவிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. මේ යුදමය තත්ත්වයක් එක්ක වර්ල්ඩ් ක්‍රයිසිස් එකක්. ලෝකෙ පුරාම කොවිඩ් ගියාට ලෝකෙ පුරාම තෙල් පොලින් ආවේ නෑ. உலகம் முழுவதும் கோவிட் பெருந்தொற்று வியாபித்தது. எரிபொருள் வரிசை ஏற்படவில்லை. ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது? யுத்தத்தின் தாக்கம் உலகம் முழுவதும் உள்ளது. வலுவான நாடுகள் என கூறப்படுகின்ற நாடுகளில் கூட இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. விலை அதிகரிப்பு வந்துள்ளது. சில அரசியல் சக்திகள் இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த முடியுமா என பார்க்கின்றன. பரவாயில்லை, அரசியல் அல்லவா? அரசியலில் மிகவும் தீய கனவை கண்டு அரசியல் முயற்சியை சாதகமாக்கிக் கொள்ள முடியும் என்றால் பரவாயில்லை. ஆனால் இந்த தீய கனவு யதார்த்தமாகாது. மக்கள் எழுச்சி பெற்றதற்கான காரணம் எரிபொருள் மாத்திரமா? எரிசக்தியை பிரச்சனைக்கு வழிவகுத்தது. ஆனால் நெருக்கடியின் போது முன்வைக்கப்பட்ட போர் வாசகம் எரிபொருளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. அன்று போராட்டத்தில் இருந்த போராட்ட வாசகங்களை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள். மீண்டும் அத்தகைய போர் வாசகங்கள் இலங்கையில் முளைக்காது. දේශපාලන සටන් පාට අපි නියෝජනය කරපු අය යලි එවැනි දේශපාලන සටන් පාට ලංකාවේ පොළවේ පැලවෙන්නේ නෑ.